சுனாமி குடியிருப்பு வரும்போது பார்த்தா காவா தண்ணி ஓடுது. ஒரு பில்டிங் கட்டும் போதே அதுக்கு தேவையான கழிவுநீர் வசதியை முதல்ல பண்ணி கொடுக்கணும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணும்போது இப்ப நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது கழிவுநீர் வசதி என்ன பண்ணணும், எவ்வளவு பேர் அங்க குடியேற போறாங்க, அது அந்த அளவு மக்கள் வசிக்கிறதுக்கு கழிவுநீர் வசதி பண்ணி தரணும். அதுபோல குடித நீர் வசதி பண்ணி கொடுக்கணும். சுனாமி பில்டிங் வரைக்கும் கட்டி கொடுத்து அடிப்படை வசதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க பார்த்தா ஒரு பைப்பு குழா வச்சு டேங்க வச்சு நீங்க தண்ணி விட்டு விட்டுருக்கீங்க. எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு தண்ணி விடுவீங்க, நாளைக்கு தண்ணி வருமா வராதுன்னு மக்களுக்கு தெரியாது. 2 நாள் நீங்க தண்ணி விடணும்னா மக்களோட நிலை என்ன? குடித நீருக்கு என்ன பண்ண முடியும்? சற்று சிந்தித்து பார்க்கணும். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அது தேவையான அடிப்படை வசதி என்ன இருக்கு முதல்ல பார்க்கணும். ஒரு இடத்தை டெவலப் பண்ணும் போது அந்த இடத்துல மக்களுக்கு தேவையான கழிவுநீர் வசதி பண்ணி கொடுக்கணும், குடித நீர் வசதி பண்ணி தரணும், கரண்ட் பிரச்சனை பார்த்துடணும். பாருங்க, இந்த ஒரு லைன்ல மட்டும் தான் லைட் போட்டுருக்கு, இந்த பக்கம் லைட் இல்ல. அப்புறம் இருட்டா இருக்கு. எப்படி இது என்ன பண்ண முடியும்? இந்த மக்கள் எப்படி வசதி அடிப்படை வசதிகளை பண்ணி தரணும். வெறும் சுனாமி வீடு கட்டி கொடுத்துட்டு மட்டும் இருந்தா பத்தாது. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி பண்ணி தரணும். காவா தண்ணி பிரச்சனை கட்டி கொடுக்கணும், லைட் வசதி பண்ணி கொடுக்கணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்தை பாக்குறதுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. சாலை வசதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இல்லை இன்னைக்கு. சௌந்தரபாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறார். பார்த்து வாக்களியுங்கள். நமது பிள்ளைகளின் எதிர்கால இந்தியா வளமாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நாட்டில் பிரதாப் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த பிரதாப் அவர்கள் நமது வேட்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வரவேற்பு வழங்குகிறார்.